நம்ம ஸ்டாலின் போட்ட பிச்சை, ஜெயலலிதா போட்ட பிச்சை அவன் பதவிக்கு வந்தது. இல்லைன்னா யாரும் தெரியாது, எங்கேயாவது கண்காணாத ஒரு மூலையில கிடப்பான். முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு, அவருக்கு அது கிடைக்கல. ஸோ இப்போ கட்சி மாதிரி திராவிட கட்சியை விட்டுட்டு ஏடிஎம்கே விட்டுட்டு இப்போ இவங்க கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் போஸ்டர் அடிக்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய வேலையே. இதான் பண்ணிட்டு இருக்காரு. துர்கா ஸ்டாலின் வீட்டுக்குள்ள எப்படி பூஜை பண்ணி கோயிலுக்குலாம் போறாங்களோ அந்த மாதிரி இவரும் எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி வந்துட்டு கோயில் போறது, குளத்துக்கு போறது, அப்படிதான் மக்களை ஏமாற்ற முடியும், இந்து மக்களை. அந்த ஒரு இதுதான் ஒரு ப்ரையாரிட்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள்கிட்ட இருந்து தளபதிக்கு இருக்கோட இது பாக்குறாங்கல்ல வரவேற்பை. இது மேல நம்ம வேற கட்சிக்கு போனா அவருக்கு இந்த வாய்ப்பு கூட கிடைக்காது. இங்க வந்தனாலதான் இதாவது கிடைச்சிருக்கு. அதனால அவர் மறுபடியும் போக கூடாதுன்றதால இது கூட்டணி வச்சுக்கலாம்னு அப்படி பேசுறாரு. 25 வருஷமா அவங்க கூட கூட்டணியில இருந்து ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் தான் வந்தது. அது 2 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஆட்சியில டிவிக்கு விஜய் வந்த பிறகு உடனே அவருக்கு 1 இயர்ஸுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்தாருமா இல்லையா, மினிஸ்டர் போஸ்ட். இதெல்லாம் சொல்ற அரசியல் இதெல்லாம் சகஜன்ற மாதிரி எப்போ வேணா மாற்றி பேசுவாங்க, யார் வேணா என்ன மாற்றி பேசுவாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. எலெக்ஷன் டைம்ல அவங்க தான் ஆப்போசிட்டா பேசினாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கத்துக்குட்டின்னு சொல்லி அவங்க தான் பேசினாங்க. இப்போ அவங்க கூட்டணி வச்சோடனே இப்போ டாப்ல வந்தோடனே அவங்களே சப்போர்ட் பண்ணி பேசும்போது பார்த்தா இது அரசியலுக்காக செய்யறது, ஒரு காசுக்காக தான். உண்மையா சொல்லணும்னா ஒரு காசுக்காக தான் நினைக்கிறேன் சார். அவங்க ரெண்டுமே பொலிட்டிக்கல் பார்ட்டி ரைட்டா. அவங்க அவங்களோட இதை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட்டணி எப்படி வேணாலும் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 20 வருஷம் ஆச்சா இண்டிபெண்டன்ஸ் வந்து இன்னி வரைக்கும் நம்ம ரோடு மாறிச்சா, தண்ணி குவாலிட்டி மாறிச்சா, பவர் கட் இல்லாமல் நம்ம சென்னையோ இல்லை தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது இருக்கா? இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ இந்த அரசுமே 100 நாள் ஆயிடுது. 100 நாளில் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் நான் இதை கொண்டு வந்துட்டேன் அதை கொண்டு வந்துட்டேன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யார் கூட்டணி யார் இருந்தாலும் அல்டிமேட்டாக உங்களுக்கும் எனக்கும் இங்கே ரியாலிட்டியில் எதுவும் நடக்கலைன்னா யாரோட கூட்டணி வச்சா நமக்கு ஆஸ் மக்கள் என்ன சார் யோசனை சொல்லுங்கள். திருமாவளவன் ஒரு பச்சோந்திங்க, எப்படி வேணாலும் அவர் மாறுவாருங்க. அவருக்கு ஆன்டி பிராமினை கண்டா பிடிக்காது. இப்போ விஜய் வந்தது அவருக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்கு. ஸோ திருமாவளவன் தனியாகவே இருக்கணும். அவனை யாருமே சீண்டக்கூடாது, மதிக்கூடாது. டிஎம்கேவில் இருக்கக்கூடாது, அவன் தனிப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இப்ப டிஎம்கேவை தான் இவ்வளவு நாள் குடிச்சிட்டு இருந்தாரு. என்னன்னா குறிப்பா திராவிட கொள்கைகளை வச்சுக்கிட்டு எங்களோட கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கூட்டணி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்போ பாத்தீங்கன்னா கொள்கையை முறிச்சுக்கிட்டு கூட்டணியை முறிச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணையிறாங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? சுருக்கமா சொல்ல போனா, நம்ம ஸ்டாலின் போட்ட பிச்சை, ஜெயலலிதா போட்ட பிச்சை அவன் பதவிக்கு வந்தது. இல்லைன்னா யாரும் தெரியாது, எங்கேயாவது கண்காணாத ஒரு மூலையில கிடப்பான். முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு, அவருக்கு அது கிடைக்கல. ஸோ இப்போ கட்சி மாதிரி திராவிட கட்சியை விட்டுட்டு ஏடிஎம்கே விட்டுட்டு இப்போ இவங்க கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் போஸ்டர் அடிக்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய வேலையே. இதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா தமிழக வெற்றி கழகம் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிகளும் செய்யாத ஆட்சியில பங்கு அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. இதனாலதான் நாங்க புதுசா தமிழக வெற்றி கழகத்தை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிருக்காங்க. இது எப்படி சார், ஆட்சியில பங்கு கொடுத்தது சரியா இல்ல அது இன்னும் அவங்க வேற ஏதாச்சும் எதிர்பார்த்து அங்க போயிருக்காங்க? கண்டிப்பா ஆட்சியெல்லாம் பங்கு கொடுக்காதுங்க. அவனை ஒரு கருவேப்பிலை மாதிரி ஓரமா வச்சோன்னு என்னுடைய பொசிஷன். ஏன்னா திருமாவளவன் இஸ் நாட் எ குட் மேன். ரொம்ப ரவுடிசம் ஜாஸ்தி. அவர் ரோட்ல நடந்து போனாலும் சரி, ஆளை வச்சு அதை ரொம்ப இண்டிவிஜுவலா பார்க்கும்போது இஸ் நாட் ஃபிட் ஃபார் மினிஸ்டர் போஸ்ட் அட் ஆல். இந்துக்களை ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பேசிட்டு இப்ப இவங்களோட சேர்ந்து எந்த கட்சியில எந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறாருன்னு தான் எங்களுக்கு புரியல இது வரைக்கும். இல்ல மேம், இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவரு இந்துக்களை ரொம்ப எளிவா பேசியிருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா தேர்தல் நேரங்கள்ல மட்டும் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு விபூதி வச்சுக்கிறதா? கரெக்ட். இது என்ன காரணம்? அது அரசியல் தான். உள்ளூர மனசுல அவங்களுக்கு செய்யணும்னு இருந்தா கூட வெளி வேஷத்துல பிடிக்காத மாதிரி டிஎம்கேவோட சேர்ந்துட்டு அது பிடிக்காத மாதிரி பண்ணிட்டு எப்படி துர்கா ஸ்டாலின் வீட்டுக்குள்ள எப்படி பூஜை பண்ணி கோயிலுக்குலாம் போறாங்களோ அந்த மாதிரி இவரும் எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி கோயில் போறது, குளத்துக்கு போறது, அப்படிதான் மக்களை ஏமாற்ற முடியும், இந்து மக்களை. அந்த ஒரு இதுதான் ஒரு ப்ரையாரிட்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப விஜய் அவர்களை என்னன்னா பிஜேபியோட பி டீம் அப்படிலாம் சொன்னாரு. இப்ப எப்படி அது இப்ப மட்டும் எப்படி விஜய் மாறிட்டாங்க? அதுதான் ஒண்ணுமே புரியல. அது எப்படி அரசியல்னா இவ்வளவு மோசமா இருக்கும், அவர் இவ்வளவு கேவலமா நடந்துப்பாருன்ட்டு எங்களுக்கு புரியல அவரை பத்தி. அதுதான் விஷயம். விஜய்க்கு ஆக்சுவலா பிஜேபி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது வெளியில காட்டினா அவனுக்கு எல்லாரும் கண்டபடி பேசுறாங்களேன்னு மறைமுகமா அவர் ஆதரிக்கிறார்.
ரொம்ப சீக்கிரம் விஜய் வந்து பிஜேபியோட ஒன்னா ஆயிடுவார்னு என்னுடைய எண்ணம். இல்ல சார், ஆல்ரெடி வந்து தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபியோட இணையத்துன்றது சாத்தியமற்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து இன்னைக்கு நேரத்துல 2009 இருந்தே வந்து தொடர்ச்சியா 9-10 காலகட்டத்துல இருந்து தொடர்ச்சியா ராகுல் காந்திக்கும் இவருக்கும் உண்டான பேச்சுவார்த்தைன்றது நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் காங்கிரஸ்ல இணையத்துக்கு தான் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தது. இப்ப எப்படி அவர் திடீர்னு பிஜேபி ஆகிறதுக்கு வாய்ப்பு? சார், முக்கியமா பிரதம மந்திரி நம்ம மோடி கிட்ட எல்லாரும் அடங்கிதான் போகணும். ஒரு காலத்துல அவனும் அடங்கிதான் வருவான். நீங்க வேணா பாருங்க. அவ்வளவு எல்லாரும் கட்சி பதவி கொடுத்தாலே மாறுறது எந்த இயல்பு தானே, அந்த மாதிரிதான் மாறி இருக்க. இப்ப போன இடமும் நல்ல இடம் தானே, தளபதி கூட போனா எல்லாம் நல்லா தானே இருக்க போகுது. அதனால போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி தளபதி அவர்கள் வந்து சினிமா போகத்துலதான் மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம். இப்ப கூட போனவரு தானே அவருக்கு தெரியுது தளபதி யாருன்னு. ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வச்சனால தானே இன்னைக்கு இருக்காரு. அதனால அவங்க ஓகே தான். அதே மாதிரி அவருடைய பார்வை என்னன்னா, டிவிகே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சங்கி கட்சி அப்படின்ற மாதிரிதான் ரொம்ப இதுவா பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய 25 இடம் 40 இடம் வரைக்கும் தரத்துக்கு தயாரா இருந்தாங்க டிவிகே. அப்பெல்லாம் ஏத்துக்காத திருமாவளவன் அவர்கள் தற்போது இப்ப மக்கள்கிட்ட இருந்து தளபதிக்கு இருக்கோட இது பாக்குறாங்கல்ல வரவேற்ப. இதுக்கு மேல நம்ம வேற கட்சிக்கு போனா அவருக்கு இந்த வாய்ப்பு கூட கிடைக்காது. இங்க வந்தனாலதான் இதாவது கிடைச்சிருக்கு. அதனால அவர் மறுபடியும் போக கூடாதுன்றதுக்காக இது கூட்டணி வச்சுக்கலாம்னு அப்படி பேசுறாரு. இப்ப இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியலா வந்து மக்கள் ஒரு சில பேர் கருத்து வைக்கிறாங்க. இது வந்து அரசியல்ல எந்த மாதிரியான நிலைப்பாடு? யாரு திருவமானம் சேர்ந்தது? இது எப்படி சொன்னா, நல்லது நடந்தா ஒத்துக்க வேண்டாம், அவ்வளவுதானே நான் சொல்ல முடியும். இப்ப விஜய் ஆட்சியில நல்லா தானே போகுது. இப்ப நம்ம ஒரு இன்ஸ்டால எடுத்து ஒரு வீடியோ கொடுத்தோம்னா அது உடனே ரிப்ளை பண்றாங்க. அதே மாதிரி எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு டிரைனேஜ் மூடிக்கு வந்தா எப்ப கார்பரேஷன்ல பணம் வாங்குறவங்க இந்த தடவை காசு கையில கொடுத்து வேணான்ட்டு போறாங்க பயந்துட்டு. இதே ஒரு மாற்றம் தானே. அந்த மாற்றத்தை வரும்போது அது அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க, நம்ம நினைச்சுக்க வேண்டாம். இப்ப அதே மாதிரி எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து அப்ப விமர்சனம் தொடர்ந்து இப்ப அந்த கட்சிகள் இந்த கட்சியில வந்து சேர்றாங்க. இனிமேல் இந்த டிவிக்கே தான் இருக்கும். இனிமேல் வந்து டிஎம்கேன்றதெல்லாம் போயிடுச்சு. இப்ப எல்லாருமே வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப சின்ன குழந்தை எல்லாம் டிவிக்கே தான் வரும், நம்ம தெரிஞ்சிருச்சு. அப்ப போது அது மாறி தானே வர ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்தா அவங்களுக்கு ஒண்ணுமே இனிமேல் இருக்காது. அதனால சேஞ்ச் ஓவர் கிடைக்கும் போது வந்துடுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் விட்டா இதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது தெரியும். அதனால சேஞ்ச் ஓவருக்காக வந்துடுறாங்க. சார், அவங்க வந்து ரெண்டுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரைட்டா? அவங்க வந்து அவங்களோட இதை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட்டணி எப்படி வேணாலும் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளது 80 வருஷம் ஆச்சா இண்டிபெண்டன்ஸ் வந்து? இன்னி வரைக்கும் நம்ம ரோடு மாறிச்சா, தண்ணி குவாலிட்டி மாறிச்சா, பவர் கட் இல்லாமல் நம்ம சென்னையோ இல்லை தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது இருக்கா? இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ இந்த அரசுமே 100 நாள் ஆயிடுது. 100 நாளில் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் நான் இதை கொண்டு வந்துட்டேன் அதை கொண்டு வந்துட்டேன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யார் கூட்டணி யார் இருந்தாலும் அல்டிமேட்டா உங்களுக்கும் எனக்கும் இங்க ரியாலிட்டியில் எதுவும் நடக்கலைன்னா யாரோட கூட்டணி வச்சா நமக்கு ஆஸ் மக்கள் என்ன சார் ரோஜனா சொல்லுங்க? இண்டிவிஜுவலா ஐ எம் நாட் ஹியர் டு கமெண்ட் அபவுட் வாட் திருமாவளவன் ஜி இஸ் டூயிங் ஆர் விஜய் சார் இஸ் டூயிங். ஓகே, அது அவங்களோட பழப்புன்னே வச்சுக்கலாம். நம்ம பழப்பை பார்த்துட்டு இருக்கணும். ஆனா எனக்கு மக்களுக்குன்னு என்ன செஞ்சீங்க? ஃப்ரீ பீஸ் கொடுக்கறத தவிர, அந்த ஃப்ரீ பீஸ் கொடுக்கறது அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி, ரைட்டா? அது வந்து அதுவும் இப்போ திருமாவளவன் சார் ஒத்து போறாரோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் அது பாட்டு போட்டோம். எனக்கு நல்ல ரோடு இல்லை இன்னி வரைக்கும். நல்ல இதில் டேக்ஸ் மாத்திரம் வாங்குறீங்க. இது சரியில்லாம எனக்கு எந்த கூட்டணியா இருந்தாலும் எனக்கு ராமன் ஆண்டாலும் அது ராமன் ஆண்டா என்னன்னு சொல்றாங்க பத்தியா, அதுதான் உண்மை. அதுதான் என்னோட பாலிசி, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இதெல்லாம் சந்தர்ப்பவாதம் தான். அவங்களுக்கு தேவையான போது சேர்ந்துக்கிறாங்க, இல்லைன்னா மட்டும் அவங்கள விமர்சனம் பண்றதெல்லாம் சரியில்லை. இது அவங்க அந்த மோஸ்ட்லி இந்த மத சம்பந்தமா அவங்க ரொம்ப இதுல தீவிரமா ஈடுபடுறதுனால அவங்க கூட இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சினிமா மோகத்துலதான் வந்து எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இதை வந்து நானே பண்ணாலும் என்னை கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி திமுகவோட எங்களோட கூட்டணி வந்து கொள்கை ரீதியான கூட்டணி, அது எப்பயுமே பிளவுபடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்ற மாதிரி அரசியல் இதெல்லாம் சகஜன்ற மாதிரி எப்போ வேணா மாத்தி பேசுவாங்க, யார் வேணா என்ன வேணா மாத்தி பேசுவாங்க. அதனால அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது, வேற ஒன்றும் கிடையாது. சார், இதை தாண்டி பிசிகா இந்த மாதிரி முடிவுகள் எடுத்தது சரியா மக்களுக்கு? அதனால ஒரு சமூகத்து மக்கள் பிசிகேலாம் ஒரு கட்சியாவே யாரும் மதிக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல, இப்ப வந்து அவர் எடுத்திருக்க அந்த முடிவு ஒரு சமூகத்து மக்களுக்கான முடிவா இருக்குமா? கண்டிப்பா அது அவங்கதான் அவங்களுடைய இதுக்காக ஆதாயத்துக்காக தான், அவங்களுடைய மத சம்பந்தப்பட்ட இதுக்கு தான், சமுதாய மக்களுக்காக தான் இது ஆதாயம் இருக்க தவிர
அவங்க மற்ற இதுக்கெல்லாம் அவங்க பண்ற மாதிரி கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகாரத்திலயும் ஆட்சியிலயும் பங்கு கொடுக்கல. எல்லாமே வந்து ஒரு எம்எல்ஏசி கூட நிறுத்திட்டாங்க. முதல் முறையா தமிழக வெற்றி கழகம் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அமைச்சர் பதவி வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. மெஜாரிட்டி இல்ல இல்லையா, அவங்க கிட்ட மெஜாரிட்டி இல்ல, வேற வழி இல்லாம அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே மெஜாரிட்டியா இருந்தாலும் கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க. சார் அவங்களுக்கு அழைப்பு விடும்போதே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு தான் அழைப்பு விடுத்தாங்க. அதாவது வேற வழி இல்ல, அப்பதான் வருவாங்க அவங்க, இல்ல வரமாட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க எதுவும் ஆட்சியிலேயே எதுவும் அமைச்சராகவும் இல்லை, எதுவும் இல்லை. சரி இது ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க வந்து உள்ள வந்துட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சார் அதே மாதிரி திருமாவளவன் பேசும்போது இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஒரு சங்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப அதே சங்கி அதே பிஜேபியோட பி டீம் அப்படின்ற ஒரு கூட்டணி தான் கூட்டணிக்கு போறாரு. இது எப்படி சார்? இல்லையே, அது மாதிரிலாம் அது அவங்க பிஜேபியோட கூட்டணி இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க பிசிக்கு வந்து டிவிக்கு எதுவும் கிடையாது, பிஜேபிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்களோட கொள்கைக்கு வேற. முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தார், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியோட பி டீம் தான் வந்து டிவிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப அதே பி டீம் தான் கூடனியா அப்படின்ற மாதிரி கேள்வி. இது எப்படி சார்? அதான் சொல்றேன் இல்லையா, அவங்க வேணும்னா சேர்ந்துப்பாங்க, இல்லைன்னா வந்துடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க வேணுங்கிறப்போ அவங்களுக்கு தேவைப்படுது, இல்லைன்னா அவ்வளோ. நான் டிஎம்கே சப்போர்ட் ஓப்பனா சொல்லுவேன். ஆனா இப்ப டிவிக்கு வந்ததுனால கொஞ்சம் மாற்றம் நடக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்ப விடுதலை கட்சி அவங்க கூட கூட்டணி இருக்கும்போது இத்தனை நாள வந்து நம்ம டிஎம்கேல இருந்து இருந்தாரு, அப்போ அவர் கூட சப்போர்ட்டா பேசி இப்ப டிவிக்கு கூட சப்போர்ட்டா பேசுறத பார்த்தா இது ஏதோ ரெண்டுமே கூட்டணி கட்சி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்ப என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களா பெரிய அளவுல விமர்சிச்சது விடுதலை சிறுத்தைகள். ஆமா ஆமா. இப்ப ஆட்சியில பங்கு கிடைச்ச உடனே எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்க தான் ஆப்போசிட்டா பேசினாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது கத்துக்குட்டின்னு சொல்லி அவங்க தான் பேசினாங்க. இப்ப வந்து அவங்க கூட்டணி வச்ச உடனே இப்ப டாப்ல வந்த உடனே அவங்களே சப்போர்ட் பண்ணி பேசும்போது பார்த்தா இது அரசியலுக்காக செய்யறது, ஒரு காசுக்காக தான். உண்மையா சொல்லணும்னா ஒரு காசுக்காக தான் நினைக்கிறேன் சப்போர்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் வந்து இது டிவிகே வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஒரு சினிமா மோகத்துல உருவாகிற கட்சி. ஆமா, இது தாண்டி சங்கி அப்படின்ற மாதிரிதான் அது வந்து அந்த அரசியலுக்கு வரணும்னு ஒரு ஆணவத்துலதான் பேசியிருப்பாங்க. நம்ம சீமான் மாதிரி சொல்லணும்னு ஓப்பனா இல்லைக்கா, ஆனா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப உள்ள வந்துட்டாங்கல்ல, இப்ப உள்ள வந்து அவர் பவர்ல இருக்காருல்ல, இப்ப எல்லாமே அவங்க கையில இருக்கும்போது இவங்க பேசுறத பார்த்தா அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா திமுக கூட அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் கூட்டணி அமைக்க விரும்பல. அதாவது முதல்ல போய் இவங்க கேட்கும்போது கூட்டணி அமைக்க விரும்பல, நான் ஆதரவு மட்டும் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா நான் திமுக கூட இருக்கிற கொள்கை கூட்டணி வந்து கொள்கை ரீதியான கூட்டணி. இப்ப அந்த கொள்கை எங்க? அதுதான் சொல்றேன், அது முழுசா பணத்துக்காக பண்ற அரசியல் ஓப்பனா சொல்லணும். ஏன்னா இத்தனை ஒரு 2 வருஷம் பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் கூட சேர்ந்துக்கிட்டு அவர் பண்ணாத சட்டமன்றத்துல எல்லா ஸ்டேஜ்ல வந்து நான் ஸ்டாலினுக்கு தான் சப்போர்ட், நான் டிஎம்கே தான் சப்போர்ட், திராவிடக்கு தான் எனக்கு சப்போர்ட்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்ப மாறிய உடனே அவரு நான் தனியா தான் வந்தோம், நான் எங்களோட மனசார தான் நாங்க உங்க கட்சியில சேர்த்தோம்னு சொல்லும் போது அது ஓப்பனா பார்க்கும்போது ஃபுல்லா காசுக்காக தான் அப்படின்னு கிளியரா தெரியுது. இதுக்கப்புறம் சொல்லணும் ஒண்ணும் இல்லை. அண்ணே என்னோட கருத்து என்னன்னா, விசிகே இருக்காங்க திருமாவளவன் அவங்க கட்சி தானே, அவங்க வந்து அப்பயே வந்து விஜய் கூட வந்திருந்தாங்கன்னா ஒரு 40 சீட் 50 சீட்டு கொடுத்துருப்பாரு விஜய். அவர் வந்து இன்ன வரைக்கும் அண்ணன் தான் சொல்றாரு, சரிங்களா. இவங்க வந்து என்ன டிஎம்கே கொடுக்குறாங்க, டிஎம்கே கூட இருந்தாலே அழிவு தானே. இப்ப தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து சங்கி, அதுக்கப்புறம் வந்து பிஜேபி, நான் தளபதியோட ஃபேன்னு, குஷி படத்துக்கு மண்டம் தான் நானு, சரிங்களா. திருமாவளவன் அவரையும் அண்ணன் தான். இவரு வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இது டிஎம் கூட போய் எதுக்கு நீங்க ஒட்டி நிக்கிற, தனியா வந்து நில்லு, என் அண்ணன் கூட போய் நில்லு, எங்க அண்ணன் 50 சீட்டு கொடுப்பாரு உங்களுக்கு. அதான் அப்ப விட்டுட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டாரு தளபதி. அப்பயே தளபதி சொன்னாரு. பரவாயில்ல. இப்ப அதிகாரம், அதாவது ஒரு அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா அதாவது திமுகவோட கொள்கை ரீதியான இது கூட்டணி எங்களோடது அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு அந்த கூட்டணியை உடைச்சு தமிழக வெற்றி கழகத்துல வந்திருக்காரு. நல்ல விஷயம் தான், வரவேற்க விஷயம் தான். இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா சந்தர்ப்பவாத அரசியல் மாதிரி ஆயிடாதான். இது வந்து என்னன்னா திடீர்னு உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். சந்தர்ப்பம் வேணா அப்பயே நீ யோசிச்சிருக்கணும். சந்தர்ப்பவாதி தானே. இப்ப நீ வந்து இப்ப வந்து டிஎம்கே வந்து நீ வெளில வந்துட்டு உன்னை கட்சி இருக்கு,
கரெக்டான ஒரு சுட்டிவேஷன் கொடுக்கல. இப்போ வந்து நீ எதுக்கு நீ பேசுற? அதுதான் அதான் நீ சொல்றது கரெக்ட். எதுக்கு இப்போ வந்து நீ எதுக்கு பேசுற? அப்பயும் வரவனே கொள்கை அம்பேத்கர் கொள்கை யாருன்னு? அம்பேத்கர் யாருன்னு? அம்பேத்கர் ஜாதிக்கு தான் அம்பேத்கருக்கு. ஆனா அந்த மனுஷன் ஜாதியை வச்சு குத்திட்டாங்க. ஜாதியை வச்சு எஸ்சின்ற மாதிரி ஒரு ஆதி திராவிட ஜாதியை அவர் குத்திட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவர் வந்து எப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் நடக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது அப்பயே சட்டசபையில வந்து எழுதிட்டு போனவர் அவர் அம்பேத்கர். நீ திரும்ப அவன் ஒரு ஆம்பளையா இருந்தானா தனியா எதுக்கு டிஎம்பி கூட போய் எச்சக்கூடிய எது நீ எடுக்கிற? வரவேற்கத்தக்கது தான். ஆக்சுவலா ப்ரீ பிளானா பண்ணியிருக்கணும். இப்போ லேட்டா பண்ணியிருக்காங்க. இது இப்படியே கண்டினியூ பண்ணா குட், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. விஜய்க்கு வந்து ஒரு நாலேஜ் உள்ள அரசியல் நாலேஜ் உள்ள சப்போர்ட் யாரும் இல்லாதனால அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ இதுமாரி இன்னும் 2 பேர் யாராவது சேர்ந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்றதுக்கு யாராவது இருக்கணும். தனியா பண்ண முடியாது. மோர் தென் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இப்போ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இது மாதிரி ஒரு பவர் வேணும். ஓகே தான், நல்லதா இருக்கும். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட எங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு கொள்கை ரீதியான அரசியல் கூட்டணி. அது எந்த காலத்திலுமே முறிவாகாது. விஜய் அவர்களுக்கு நான் ஆதரவு மட்டும் தான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப திடீர்னு ஆட்சியில பங்கு கொடுத்த உடனே இப்ப ஒரே அடியா அந்த கூட்டணியை கலைச்சி இந்த கூட கூட்டணி வைக்கிறது அது சரியான அணுகுமுறையா? அரசியல்ல இது சரியான அணுகுமுறையா இல்ல சந்தர்ப்பவாத அரசியலா அப்படின்ற மாதிரி மக்கள் இது சந்தர்ப்பவாத அரசியல் கிடையாது. இவங்களுக்கான ஸ்ட்ரென்த் எப்போ கிடைக்குதோ, இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் செகண்ட் ரேங்க் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் ட்ரை பண்ணுவாங்க. அதேமாரி இது இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறவங்க மூவ் பண்ணிக்க தான் ஆகணும். ஒரே இடத்துல நின்றுட்டு அது லாஸ்ட் பெஞ்ச்லேயே இருக்க முடியாதுல்ல, ஃபார்வர்ட் ஆகணும். இது ஒரு சான்ஸ் எடுத்துட்டு அடுத்த லெவலில் வரலாம். இன்னும் இப்போதைக்கு நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 30 சீட் கேட்டாங்கன்னா அதில் ஒரு 15-20 ஜெயிச்சாலும் வாய்ப்பு இருக்கு. பெட்டராக தான் இருக்கும். ஒன்றும் தப்பு இல்லை கிடையாது. ஏன்னா நாளைக்கு நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் இதே தான் பண்ணும். பெட்டராக எங்கே கிடைக்குதோ அங்கே தான் மூவ் ஆகும். தவிர ஒரே இடத்துல இருக்க மாட்டோம். அது நல்லது, ஹெல்த்தியும் கிடையாது. அதாவது அங்க மரியாதை இல்லை, இங்க நல்ல மரியாதை இருக்கு. அவருக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் வேற என்ன காரணம் இல்லை. இப்ப என்ன சொன்னாருன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சங்கி அப்படின்னு இப்ப அவங்க கூட கூட்டணி வைக்கிறாரு. ஸோ இது எப்படி பிஜேபி கூட பிசிக்கு டிவிக்கு கூட்டணி இல்லைல்ல? ஆனா அவர் சொல்லும் போது சொன்னாரு. அப்போ சொன்னாருங்க. இப்போ வந்து அந்த அதாவது ஆட்சிக்கும் உங்களுக்கு வந்து ஆனா ஆட்சிக்கு அதிகாரம் உண்டுன்னு தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. நானும் பிசிகே டிவிக்கே தான். அதனால வந்து அவருக்கு வந்து கட்சியில இறந்த உடனே ஒரு போஸ்டிங் கொடுத்தாரா இல்லைங்களா? அதுதான் மெயின். இப்ப திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா ஆரம்பத்துல நாங்க வெறும் ஆதரவு மட்டும் தான் தெரிவிக்கிறோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா திமுகவோட கூட்டணி முடியவே முடியாது. அது வந்து வேற கொள்கை ரீதியான கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, 20 வருஷமா 25 வருஷமா அவங்க கூட தான் இருந்தாரு திருமாவளவன். ஆனா வந்து கட்சியில நீங்க வந்து சேருங்க, நான் உங்களுக்கு ஆட்சியில அதிகாரம் தரேன்னு உடனே வன்னியரசுக்கு கொடுத்தாருங்களா இல்ல போஸ்டிங்க? அதுதான் மெயின் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ டிஎம்கே அவர் வந்து விட்டு விலகல, டிஎம்கேல இருக்காருன்னு எனக்கு தெரியுது. இருக்காரான்னு எனக்கு இதுவரையும் தெரியல. ஆனா வந்து இப்போ வந்து டிவிகேல தான் ஒரு நிரந்தரமா இருக்கிறது நான் கேள்விப்பட்டேன். இல்ல அதுதான் இப்ப இத்தனை நாள் வந்து இந்த எப்படி சொல்றது தேர்தல்ல ஒன்னா பயணிச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதாயத்துக்காக அவர் மாறுறாரு அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அரசியல சரியா? அரசியல பொறுத்த வரைக்கும் சரிதான். ஏன்னா வந்து 25 வருஷமா அவங்க கூட கூட்டணியில இருந்து ஒண்ணு ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் தான் வந்தது. அது 2-3 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஆட்சியில டிவிக்கு விஜய் வந்த பிறகு உடனே அவருக்கு வந்து வன்னியரசுக்கு வந்து எம்பி போஸ்ட் கொடுத்தாருங்களா இல்லையா, மினிஸ்டர் போஸ்ட். மெயின் தானே காரணம். அப்போ யார் கூட இருப்பாரு அவரு? டிஎம்கே கூட இருப்பாரா, டிவிக்கு கூட இருப்பாரா? நீங்களே சொல்லு. டிவிக்கு கூட தான் இருப்பாரு. இன்ன வரைக்கும் டிவி கூட தான் இருக்காரு. நேற்று கூட பேட்டியில கொடுத்துருக்காரு, டிவிக்கு கூட தான் நாங்க வந்து இதுல சொல்லி போவோம்ட்டு. அதனால திருமாவளவன் பண்றது கரெக்ட்.